குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் சிவிக்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி அப்படிங்கிற லெசனில் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் எதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜியஸ் டைவர்சிட்டி பற்றி பார்த்தோம். அதாவது சமய பன்முகத்தன்மை. இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை வந்து ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யுலர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா மதங்களும் சமமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ இந்தியா வந்து பல மதங்களுக்கு வந்து புகலிடமாக இருக்குது. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், அப்புறம் ஜொராஸ்ட்ரிய மதம், இதெல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள். இதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள்லாம் என்னென்னு பார்த்தோம். பொங்கல், தீபாவளி, ஹோலி, அப்புறம் விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி பூஜா, துர்கா பூஜா, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷா பந்தன், இது மாதிரி பல்வேறு விழாக்களை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து இந்தியாவினுடைய பண்பாட்டு பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. இவங்கெல்லாம் எப்படி கொண்டாடுறாங்கன்னா ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கொண்டாடுறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி பற்றி பார்த்தோம். மொழிசார் பன்முகத்தன்மை பற்றி பார்த்தோம். அதாவது சென்சஸ் கணக்குப்படி இந்தியாவில் 2001 ஆண்டு சென்சஸ் கணக்குப்படி இந்தியாவில் 122 மொழிகள் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான மொழிகள். அதுக்கப்புறம் 1599 பிற மொழிகளையும் கொண்டு காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் பேசக்கூடிய முதல் 5 மொழிகள் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 2004 ஆண்டு இந்திய அரசால் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி பற்றி பார்க்கலாம். The term culture refers to customs and practices of people, their language, their dress code, cuisine, religion, social habits, music, art and architecture. இப்போ பண்பாடு அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை, கட்டிடக்கலைகளுடைய பாரம்பரியத்தை குறிப்பது தான் எது அப்படின்னா இந்த பண்பாடு, கல்ச்சர் அப்படிங்கிற டேர்ம். The culture of a group of people is reflected in their social behavior and interactions. The group identity fostered by social patterns is unique to a group. இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது அவங்களுடைய சமூக நடத்தையிலையும் சமூக தொடர்பு, அவங்க எப்படி சமூகத்தோட பழகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து என்னாகுது அப்படின்னா வெளிப்படுகிறது. அவங்களுடைய பண்பாடு வந்து வெளிப்படுது. அவங்களுடைய பிஹேவியரும் இன்ட்ராக்ஷனும் மக்களோட எப்படி இன்ட்ராக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய பண்பாடு வந்து வெளிப்படுது. இது வந்து சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. Art and architecture are an integral part of every community. Art and architecture அப்படிங்கிறது என்னது? கலை மற்றும் கட்டிடக்கலை. கட்டிடக்கலை என்பது ஒவ்வொருடைய சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைந்த அங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டெவலப் ஆஸ் எ பார்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் எ கம்யூனிட்டி. இது வந்து எதை வந்து வளர்ச்சியடைய உதவுகிறது அப்படின்னா ஒரு சமுதாயத்தினுடைய மரபு மற்றும் பண்பாட்டை வந்து வளர்ச்சியடைவதற்கு தான் இந்த கட்டிடக்கலையெல்லாம் வந்து உதவி செய்கிறது. Each of the 29 states and 7 union territories of India has rich traditions and unique ways of artistic expression. இப்போ வந்து 28 states 9 union territories வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் அவங்கவுங்களுக்கு உரிய உயர்ந்த மரபையும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களையும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பெற்றிருக்கு. பாப்புலர் டான்சஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கணும். என்ன அப்படின்னா about 60% of the total epigraphical inscriptions found by the
Archaeological Survey of India ASI are from Tamil Nadu and most of these are in the Tamil script. அதாவது இந்திய தொல்லியல் துறை வந்து இதுவரைக்கும் கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகள். இப்போ கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னா நம்ம இதில் படித்தோம், ஹிஸ்ட்ரியில் படித்தோம். கல்வெட்டு சான்றுகள்னால் என்ன? இப்போ ஒரு பெரிய பாறை அல்லது ஒரு சுவர், கோவிலுடைய சுவர், இது மாதிரி இருக்கக்கூடிய பரப்புகளில் எழுத்துக்களை வந்து பொறிச்சு வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து கல்வெட்டுகள் அப்படின்னு நாம் படித்தோம். அந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60% கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தொல்லியல் துறை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து சொல்லுது. 60% கல்வெட்டுகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆர் இன் த தமிழ் ஸ்கிரிப்ட். பெரும்பாலானவை வந்து தமிழ் மொழியிலேயே அந்த கல்வெட்டுகள் வந்து தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாப்புலர் டான்சஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவினுடைய நடனங்கள், என்னென்ன நடனங்கள் வந்து புகழ்பெற்ற நடனங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். In ancient times, dance was considered as a way to celebrate, worship and also as a gesture of thanksgiving and joy. பண்டைய காலங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மன்னராட்சி நடைபெற்றுச்சு. இப்போ மன்னர் வந்து ஒரு போரில் வந்து வெற்றி பெற்றாரோ அப்படின்னாலோ, அல்லது மன்னருக்கு வந்து திருமண நிகழ்வு நடக்குது அப்படின்னாலோ, அல்லது அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, அல்லது வந்து இளவரசருக்கு வந்து முடிசூட்டு விழா நடக்கிறது, இது மாதிரி பல்வேறு வகையான நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்டைய காலத்தில் வந்து நடனங்கள் வந்து வைப்பாங்க. அந்த நடனங்கள் வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கொண்டாட்டத்தை வந்து வெளிப்படுத்துவதற்காக, அல்லது மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துவதற்காக, அல்லது நன்றியை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த நடனங்கள்லாம் கொண்டாடினாங்க. இந்த நடனங்கள்லாம் அவங்களுடைய ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நடனங்களை செஞ்சாங்க. டான்சஸ் ஆஃப் இந்தியா ரிஃப்ளெக்ட் இட்ஸ் கல்ச்சர் ரிச்னஸ். அதாவது இந்திய நடனங்கள் மூலமாக நம்மளுடைய பண்பாடு வந்து வெளிப்படுகிறது. பழங்காலத்திலிருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூட வந்து ரீசெண்டாக ஒரு சில திருமண நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, நடனங்கள் ஆடி தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதுபோல் தங்களுடைய மகிழ்ச்சியையும் அதுக்கப்புறம் கொண்டாட்டத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த நடனங்கள் செஞ்சாங்க. இந்த நடனங்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பண்பாட்டை வந்து வெளிப்படுத்துகிறது. இந்திய மக்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்துவதாக இந்த நடனங்கள்லாம் இருக்குது. மியூசிக் அண்ட் டான்ஸ் கோ ஹேண்ட் இன் கோ. இப்போ இசையும் நடனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இசையும் நடனத்தையும் வந்து பிரிக்க முடியாதது. எப்படி வந்து நகமும் சதையையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இசையையும் நடனத்தையும் ஒன்றை பிரிக்க முடியாது, ரெண்டும் இணைந்து தான் செயல்படும். These are several styles of music practiced in India. இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான இசை வடிவங்கள் வந்து பின்பற்றுறாங்க. என்னென்ன இசை வடிவங்களை பின்பற்றுறாங்க அப்படின்னா இந்த ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் தமிழ் மியூசிக், ஃபோக் மியூசிக், லாவணி, கசல் are some of them. There are songs from various languages composed by blending these different forms of music. இப்போ பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றுறாங்க. என்னென்ன இசை வடிவங்கள் அப்படின்னா ஹிந்துஸ்தானி மியூசிக்கு, அதுக்கப்புறம் கர்நாடக இசை, அப்புறம் தமிழ் செவ்வியல் இசை, அதுக்கப்புறம் நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கசல், இது மாதிரி பல பாடல்கள் வந்து இருக்குது. இந்த இசை வடிவங்களில் சேர்க்கப்பட்ட பல பாடல்கள் பல மொழிகளில் காணப்படுகிறது. இப்போ நம்மலாம் மியூசிக்லாம் கேட்குறோம், நாட்டுப்புற பாடல்கள் கேட்குறோம், அதுக்கப்புறம் சினிமா பாடல்கள் கேட்குறோம். சினிமா பாடல்கள்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியில் மட்டும் கிடையாது, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது எல்லா மொழிகள்லையுமே சாங்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது மாதிரி ஏராளமான பாடல்கள் வந்து பல மொழிகளில் காண கிடைக்கின்றது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டான்ஸஸ். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நடனங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள் உங்களுக்கு சில டான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரதநாட்டியம் டான்ஸ் வந்து தமிழ்நாட்டில் புகழ்பெற்றது. அடுத்தது கேரளா டான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கதகளி வந்து கேரளா டான்ஸு. அடுத்தது ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்தோம்னா குச்சிப்பிடி டான்ஸு. அதுக்கப்புறம் ஒடிஷாவில் ஒடிசி, மணிப்பூரில் மணிப்பூரி, அசாமில் சத்ரியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நார்த் இந்தியா சைட்லாம் அதிகமாக வந்து கதக் டான்ஸ் வந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யக்ஷகானம் அப்படிங்கிற டான்ஸ் ஆடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டான்ஸ் வந்து புகழ்பெற்றதாக இருக்குது. அடுத்தது இந்திய நாட்டுப்புற நடனங்கள், ஃபோக் டான்ஸஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோக் டான்ஸ் என்னென்ன இருக்குது, பாப்புலர் டான்ஸ் அப்படின்னா கரகாட்டம் நம்மளுக்கு தெரியும், தலையில் கரகம் வச்சுட்டு ஆடுவாங்க இல்லையா, அந்த கரகாட்டம். அதுக்கப்புறம் ஒயிலாட்டம், கும்மி அடிச்சுட்டு ஆடுறது. அதுக்கப்புறம் தெருக்கூத்து, அதாவது கிராமங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூத்து நடத்துவாங்க, அதை தான் வந்து தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் பொம்மலாட்டம், அதுக்கப்புறம் புலி வேஷம் போட்டுட்டு ஆடுவாங்க புலியாட்டம். அடுத்தது கையில் வந்து கோல் வைத்து கொண்டு ஆடுறது வந்து கோலாட்டம். அதுக்கப்புறம் தப்பை வச்சுக்கிட்டு ஆடுவாங்க இல்லையா, அந்த தோலில் செய்யப்பட்ட தப்பை வந்து வச்சுட்டு ஆடுறது வந்து தப்பாட்டம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பாப்புலர் டான்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து கேரளாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெய்யம், மோகினியாட்டம், இது ரெண்டும் வந்து கேரளாவில் புகழ்பெற்ற நடனங்கள். அடுத்து பஞ்சாபில் வந்து பார்த்தோம்னா பாங்க்ரா டான்ஸுன்னு சொல்லுவாங்க, இது புகழ்பெற்ற நடனம். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தும்ஹல் அப்படிங்கிறது புகழ்பெற்ற நடனமாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் குஜராத்தில் வந்து கார்பா, தாண்டியா, இது ரெண்டும் வந்து புகழ்பெற்ற நடனங்கள். ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா, கூமர் அப்படிங்கிறது புகழ்பெற்ற ஃபோக் டான்சஸ் எங்கே, ராஜஸ்தானில். அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் வந்து ராசசீலா அண்டு ஷோலியா அப்படிங்கிற 2 புகழ்பெற்ற நடனங்கள் இருக்குது. அஸ்ஸாமில் பிஹு அப்படிங்கிற ஃபோக் டான்ஸ் வந்து புகழ்பெற்ற நடனமாக இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பாப்புலர் டான்சஸ், ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து எதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பாப்புலர் டான்ஸஸ் அண்டு மியூசிக் ஆஃப் இந்தியா பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.